ஹாய், இன்றைக்கி சர்பத்து போட போகிறேன். நேற்றே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தை எடுத்து தண்ணி ஊற்றி வச்சுட்டு நல்லா பாருங்கள் ஐஸ் கட்டி வந்துருச்சு. இப்போ இந்த ஐஸ் கட்டியை நல்லா உடச்சிருவோம். ஐஸ் கட்டி தான் சர்பத்துக்கே ரொம்ப முக்கியமானது. இப்போ அதை நல்லா உடச்சி வச்சுக்கிட்டு நம்ம சர்பத்து போட போகிறோங்க. இது வந்து வெயில் ரொம்ப அடிக்கிறனால இந்த மாதிரி நம்ம சர்பத்து வீட்டிலே பண்ணி குடிக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ ஐஸ் கட்டி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள், உடைக்கவே முடியல. இப்போ 2 கண்ணாடி கிளாஸ் எடுத்துக்கலாம். அதில் நம்ம சர்பத்து ஏற்கனவே வாங்கி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, வாங்கி வச்சுக்குங்க. ஃப்ரிட்ஜில் வாங்கி வச்சுங்க, தேவையான நேரத்தில் நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சர்பத்து இருக்குல்ல, அந்த இதை ஊற்றிக்கலாம். ஒரு டம்ளருக்கு 1/4 அளவு போதும், ரொம்ப ஊற்றிடாதீங்க, ரொம்ப இனிப்பாக இருக்கும். எந்த டம்ளர் எடுத்தாலும் அது கால் அளவு தான் போதும். இப்போ எலுமிச்சம்பழம், ஒரு கிளாஸ்க்கு அரை எலுமிச்சம்பழம் போதும். நல்லா அந்த விதையெல்லாம் நீக்கிட்டு நம்ம அந்த சாறை மட்டும் எடுத்துக்கலாம். நல்லா பிழிஞ்சிருங்க. சர்பத்துக்கு வந்து எலுமிச்சம்பழம் சாறு ரொம்ப முக்கியம். அப்போ தான் டேஸ்ட்டு நல்லா தூக்கி கொடுக்கும். இப்போ நல்லா பிழிஞ்சிட்டு நம்ம தேவையான ஐஸ் கட்டி சேர்த்துட்டு தண்ணி சேர்க்க போகிறோம். இப்போ நல்லா சாறு எடுத்தாச்சு லெமன்லேருந்து. அதுக்கப்புறம் நம்ம உடச்சி வச்ச ஐஸ் கட்டியை சேர்த்துக்கலாம். நல்லா கொஞ்சம் பெருசாக இல்லாமல் ஒரு நடுத்தரமாக போட்டுக்குங்க. ரொம்ப தாகமாக இருக்கும்போது இந்த மாதிரி பண்ணி குடிங்க, ரொம்ப தாகத்தை கொஞ்சம் தீர்க்கும். இப்போ தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு ஸ்பூனை வச்சு நல்லா கலக்கி விட்டுருங்க. சூப்பரான சர்பத்து ரெடி. குடிக்கும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணுங்கள். ஆல்ரெடி போட்டிருப்பீங்க, இருந்தாலும் தெரியாதவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்காண்டி இந்த வீடியோ. சூப்பராகிடுச்சு பாருங்கள். இந்த கடையில் குடிக்கிற மாட்டே